எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா எங்களோட படங்கள் எல்லாத்துக்குமே வந்து மீடியான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போன். எங்களோட ஃபஸ்ட்டு படம் திருட்டு பயிலேருந்து இருந்து இப்போது ட்ராகன் வரைக்கும் நீங்கள் வந்து படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ட்ராகன் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம். அண்ட் one of my favorite films that we have made in AGS ever. So it was a fun experience. Pradeep oda idu engaloda second collaboration and Ashwath oda first collaboration. Romba fun-ஆ இந்த படத்தை பண்ணோம் and ஒரு lot of ஒரு குட் இன்டென்ஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் வந்து படம் கிடையாது. ஸோ படத்தில் நிறையா திங்ஸ் இருக்குது அண்ட் வி ஜஸ்ட் வாண்ட் யுவர் சப்போர்ட். வாட்ச் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் யுவர் மூவி லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் ஆல் ஆர் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் ட்ராகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட 2வது படம் தமிழில். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஓமை கடவுளுக்கு அப்புறம் வரேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஓமை கடவுளே அது ஒரு சின்ன படம். அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது டிக்கெட்டாக மாறி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கோவிட் வந்ததுனால கொஞ்சம் தேங்க் பண்ண முடியல. பர்சனலாக எல்லோரும் வீட்டில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போயிட்டு இப்போ தமிழில் வந்துட்டு ட்ராகன் வந்துட்டு ஓமை கடவுளையில் என்னெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அந்த படம் இருந்ததோ அதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த படம் இருக்கும். ஆஸ் அ டைரக்டராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் ஒரு 10% தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நிறைய விஷயத்த மறைச்சிருக்கோம். ஏன்னா தேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், சர்ப்ரைசஸ் பிரேக் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் நிறையா பேச காத்திருக்கேன். படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம். அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸ்ஸை சந்திச்சேன்னு நினைக்கிறேன், உண்மைக்கலவோ. அப்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்னோடய கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப பாராட்டினீங்க தனித்தனியாக வந்து. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதே கான்ஃபிடென்ஸில் தான் இப்போ ட்ராகனுக்கும் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ், கல்பாதி அபுரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார், இபி, இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைச்சு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நினச்சதை அப்படியே படமாக எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன். ஏன்னா ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்தோட அடித்தளம் லைக் த ஃபவுண்டேஷன் இஸ் இந்த படம் ஆரம்பிக்கிறதான ஃபவுண்டேஷன் பிகன் 10 years பேக். சின்னதாக எல்லோரும் மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் கனவு கண்டோம். இன்றைக்கி அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ ட்ராகன் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டைரக்ட் பண்ணல. பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு 100 crores படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸோட 2 பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேட்டரில் சந்திப்போம். அண்ட் we need your blessings like how you have given it for the first film for both of us. Thank you so much. And நன்றி. உங்கள் கேள்விகளுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட மீடியா, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட், இது 2த்துனால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழித்து. அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்னோட, as மேம் செட், இது எங்களோட 2வது அசோசியேஷன் ஏஜிஎஸோட. அண்ட்
என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ். ஸோ இன்றைக்குமே எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து, டிரெக்டர் ஆஃப் ஓமை கடவுளே, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம். ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபில்ம் கொடுத்த டிரெக்டரோட 2வது படத்தில் நான் நடிக்கிறது. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது தான் வந்து என்னோடய 10 வருஷம் ஃப்ரெண்டோட அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க்னா ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்லஸ். பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் நிற்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ரிலீஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு ட்ராகன்னா என்ன? ஏன்னா ட்ராகன் வந்து வெளியிலன்னு சொல்லுவாங்க, சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சுட்ட காரணம் என்ன சார்? அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன ட்ராகன் அப்படின்னு. பட் ட்ராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியடில் எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சீனாக சுற்றுவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இது சொன்ன மாதிரி தான். இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவாக மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன். ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐடி சிவான்னு வாங்க இந்த ரேகிங்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவாக்கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழே. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்றது ஒரு கேரக்டர். அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர், கரெக்டாக. அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது. நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை ஒய் ட்ராகன், அதுக்கான இது ஃபஸ்ட்டு 3-4 மினிட்ஸ் ஆஃப் ஃபிலிம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவாக இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில். சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிவார். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போது சக்ஸஸ்னால் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்? அப்போது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரித்து அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் ட்ராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. தேங்க்யூ.
அண்ணா ஒரு நிமிஷம் பின்னாடி மைக் சார் ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார், பிரதீப் என் பேர். பிரதீப் சார் பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அது சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்து நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார்? அது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு இந்த ஐடியா கொடுத்து சார் அவர் பாட வைக்கணுங்க. அதுதான், அது டைரக்டர் தான் நினைக்கிறேன் சார். நீங்கள் தான். ஆமாம், பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய், டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனேன், ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு நான் அமிச்சும் போது, அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். இல்லை சார், அது அஸ்வத் சார், அஸ்வத்ஜி உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. உங்களுக்கு டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த கதறங்கிறது வந்து ஒர்க் பிக் டைம். தேங்க்யூ சார். ஹவு டிட் தட் ஹேப்பன்? ஒன் டு த ப்ரொடியூசர் மேம், அதுக்கு வந்து நீங்கள் ஒன் ஆஃப் யுவர் ட்வீட்ஸ் வந்து இட் மென்ஷன் தட் வாட் ஆல் தீஸ் பீப்புள் டூ வென் ஐம் நாட் இன் ஆஃபீஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்து தீஸ் பீப்புள் வெண்ட் அப்ராட் அண்ட் தென் யூ ஹேட் அ சாங் தட் வாஸ் ஷாட் இன் செவரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ வெர் யூ நாட் அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் மேட் யூ புட் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான். அவங்க காசு கொடுத்தா தான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ, இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம், வி ஹேவ் டு கேப்சர் த என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது அனுப்பக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயராக நானும் அப்படி இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னாலும், இந்த கதற நல்லா இருக்குது, அதை நிறையா வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் இது. அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. சரி அது வேறு நான் வேறு இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக தான் அவங்க நான் நல்லா பார்த்தேன், பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும், அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் த பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போகிறோம், ஃபாரின் வரைக்கும் போகிறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன் தான். டைரக்ட் சார், எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து
ஒரு ஜாலியாக இருக்கும் இது. அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட், ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அதர்வைஸ். ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும், ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்ட்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் ஸோ வெல். ஸோ யா. சார் பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார் இங்கே சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போங்க. டைரக்டர் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட எனக்கு பண்ணி காட்டுவார். அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். என் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துலேருந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது. அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோட ஓமை கடவுளை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனால தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ்னால் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அச்சனை மேடம் ஒரே விஷயம் பாலன், ஒரு விஷயம். டைரக்டர் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசாக இருக்குது? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார். இது வந்து கல்லூரி முடித்த ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கல்லூரியிலேருந்து ஆட்டம் போட்டு வெளியே போகிற ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ளே ஹீரோவாக இருக்க ஒருத்தன் ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றது தான் கதை சார். அர்ச்சனா மேடம், அதனால அது காலேஜ்குள்ளே இருக்குது. அர்ச்சனா மேடம், முந்திலாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்கள் 2 பேர் வரீங்க. அதனால் ப்ரொடியூசராக கேட்குறோம், சக்ஸஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? எனக்கு நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லையா? அப்போல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க. மைக். இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக இயக்குனர். இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவர் நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா?
இயக்குனர் நடிச்சிருக்காரு, அது எனக்கு லாஸ்ட்டாக புரியல. அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக டேரக்டர்னா ஒரு போர்ஷனில் இப்படி தான் நடிக்கணும் அவர் சொல்லுவார். ஆமாம். நீங்களும் இயக்குனர் தானே? ஆக்சுவலாக அவர் சொன்னது வாங்கிட்டீங்களா? நடிகராக நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லை இயக்குனராகவே ட்ரை பண்ணீங்களான்னு நான் ஓகே இல்லை முழுக்க அவர் தான், அவர் அப்படி விட மாட்டார். நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படியே போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், இது கவுண்டரை போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முதல் நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார். ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே அண்ணா, இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமோ அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும் பொழுது படம் முழுக்க வாயில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சுருக்கீங்க. இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது இப்போ டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்லை நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது. மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளே ஓமை கடவுளை வந்த டைமில் தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாகவே நிற்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோன் கன்வே அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறையா இருக்குது மேம். ஆனால் அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு. ஆஸ் அ விமன் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல, அந்த சுண்டி விடுறதுலாம், அதுக்கான அடிலாம் இருக்குது அவருக்கு இந்த படத்தில். படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணுன்னா படத்தில் ஒரு போர்ஷன் மேலே அது இருக்கவே இருக்காது சார். அது இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்கிறேன்ல, நம்ம நல்லவனாக இருந்தவன் நல்லவனாக மாறினான் அப்படின்றது கதை இல்லை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க்கு தான் கதை. ஸோ அந்த ஆர்க்கில் அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது. ஒன்று மேம், அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்ல, சக்ஸஸ்ன்றது தான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை மேம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனால் உட்காந்து டீப்பாக யோசித்து பார்த்தா யார் என்ன சக்ஸஸ், யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது I have related it to a family angle with respect to success, which you will love it. எனக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஓமை கடவுளே பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்தில் இந்த சக்ஸஸ்ன்ற விஷயத்த பேசுறதுல இருக்குங்க. ஓகே, எப்படி அதுதான் யங்ஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். another one question, கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சிங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் அவர் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சதும் நான் தான் மேம். அவர் டேரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடவுள் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது எனக்கும் அவருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். அவர் காலைல ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி என்னோட டான்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது சார். என்னடா இருந்தார் சார், நீங்கள் ஆடி கான்சர்ட்லலாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்கள் இதை ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் இடன் டினை. ஆனால் அவர் ஃபஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க அங்கே சுற்றி ஆடுறவங்களை. வெரிபடி வாஸ் ஷாக் சீயிங் ஹிம் டான்சிங் தட் வே. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் மேலே இருக்கிற ஒரு லவ், அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. ஹி கேம் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சார் பண்ணும்போது புதுசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் ஹிம், தட்ஸ் இட். Ashwat ji, again here to your right, to your left, I'm sorry.
உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியான் ஜேம்ஸ் வந்து has done fantastic work at this film. Thank you so much. And apparently one of the singles that released was because of him, you know, working despite his dad passing away. You could have easily postponed the single. What was the need to kind of, you know, put? மேம் அதில் வந்து சார் அது வந்துட்டு எப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஃபியூனல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார். நடுவில் எல்லா அவுட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு 1 hour ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி நான் வேணாம்னு தான் சொன்னோம். நாங்கள் எல்லாருமே அது இது பண்ணோம். அவனுக்கு என்னென்னா ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ அ மியூசிஷியன் அண்ட் he felt that this is the best way to pay respect is like, you know, அந்த பாட்டை வந்து இது பண்ணால் he'll feel happy அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ நாங்கள் டோட்டலாக அதை வந்து இது பண்ணவே இல்லை சார். அப்படி சிம்பு ரசிகரா சார் இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசுகிறது இமிடேட் ஆமாம் சார். அவர் சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர். அப்படி குரல் டிவி ஸ்டாஃப், குரல் டிவி ஓனர் அவர் சார். ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். மைக் மிஸ்டர் பாலா மைக் இருக்கு. மைக் வரல, கேட்டா வந்துடும். மைக் கேட்டேன், கேட்ட வந்து அன்னைக்கு நான் கேட்டுறேன். இதில் நிறைய டேரக்டர்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹீரோயினும் ரெண்டு பேர் ஆக்சுவலாக வந்து புன்னகை அரிசி வேறு இருக்காங்க. இந்த மேடையில் சின்ன படங்கள் தான் வரமாட்டாங்கன்னு ஒரு பெரிய குறை இருக்கும். இந்த மேடையில் அவங்க யாருமே காணோம். ஒருவேளை ஆடியோ லான்ச் வந்து பிரதீப்ன்றதுனால பெருசாக இல்லை வச்சிருக்கீங்களா ஆடியோ லான்ச் பண்ணலான்ட்டு? இல்லை ஒரு நிமிஷம், இது ஆடியோ லான்ச் இல்லை. இது வந்து ஆடியோ லான்ச் 5 மணிக்கு ஆயிடுச்சு. இது வந்து கோட்டுக்கு வந்து அர்ச்சனாவும் வெங்கட் பிரபு எப்படி மீட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களை இவங்க 3 பேர் மீட் பண்ணிட்டு வர 13ஆம் தேதி ஈவினிங் ஐடிசியில் எல்லா ஆர்டிஸ்டோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. அதில் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம். இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் இது, அவ்வளோதான். மேடம் ஆக்சுவலாக பிரதீப்னு எழுதிட்டு உங்கள்கிட்ட கதை சொல்லணுமா இல்லை கதையை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. இல்லை கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா? பிரதீப்னா எப்போவுமே ஏஜிஎஸோட டோர் ஓப்பன் தான், அந்த டவுட்டே கிடையாது. அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்போவுமே இதுதான். பட் பிரதீப் அப்படி வரல, நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். 2 பேருக்காக ஒரே ஒரு பதில் நான் சொல்லிக்கிட்டுமா, கொஞ்சம் ஃபார்மில் இருக்கேன் சார். பிரதீப்ன்ற ஒரு என்னோடய ஃப்ரெண்டு, நான் பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ ஆக்டராக எவ்வளோ காம்பவுண்ட் ஏறி இறங்கியிருக்கான், என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் அது இங்கே சொல்ல வேணாம். அவன் போய் ஹீரோவாக ஏறி இருக்கும்போது, ஆனால் அப்போவே ஏஜிஎஸில் வந்து கதவு திறந்து படம் பண்ணவங்க சார். அவனை வச்சு 100 கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார். அப்போ ஆப்வியஸாக அதுதானே சார். அவங்க பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும் போதும் they did it for பிரதீப் at that point of time. அப்போது அதுதானே சார். ஐ திங்க் தட்ஸ் வேர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்றது இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ், பிக் ஃபிலிம்ஸ் alone. இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் நியூ டேலண்ட்ஸ். தே ஃபவுண்ட் பிரதீப். ஸோ இல்லை அது எதுக்காக கேட்கணும்னா நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரதீப்னு சொன்னால் கதவு திறக்குமோ என்னவோ அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு. அதனால தான் நல்ல கதையாக இருந்தால் ஃபஸ்ட் இருக்கணும். ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் அது ஃபவுண்டேஷன். அது ஒரு படத்துக்கு டைரக்டர் சார், உங்களோட முதல் படத்துலையும் 2 ஹீரோயின், இதுலேயும் 2 ஹீரோயின், அடுத்த படத்துலேயும் 2 ஹீரோயின் தானே, ஒரு ஹீரோயினா? இது என்ன மாதிரி ஃபார்முலா? அசோக் சார், அசோக் சார் இங்கே ஹீரோயினா சார்? ஹீரோயின் அப்படின்ட்டு இல்லை சார். கதைக்கு என்ன தேவைப்படுதோ சார். இப்போது இது டைம் பீரியட்ஸ் வேறு இருக்கிறதுனால நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை க்ராஸ் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரியான இதுதான். இப்போ நீங்கள் ஓமே கடலையில் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின்ற கான்செப்ட்லலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று கன்வின்ஸ் பண்ணுறது நான் போகல. அதனால தான் நான் வாணியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் 2 ஹீரோயின் கான்செப்டில் கதைக்கு தேவைப்படுது சார். நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில். கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோயின் கேட்பீங்க. அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார். பிரதீப், this is a question to you. இங்கே you've turned producer for லவ்யாப்பா இல்லையா? One film within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேற போயிருக்கீங்க? நல்லா இருக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா. அந்த அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன்,
அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன மேட்டர்னா, அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம அது நடந்திருக்காது. இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது, அவ்வளோதான் அதோடது. ஸோ தட்ஸ் இட். டு யூ மேம், நீங்கள் என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஏஜிஸை தெரியும். ஸோ இது வந்து அண்ட் வி ஆல்சோ ஃபெல்ட் லவ் டுடே பிலாங் டு பிரதீப் as much as it belongs to us. That was the main core behind the whole film. And எங்களுக்கு வந்து we want to tell good stories. So language should not be a barrier. எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அதுதான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம், ப்ளஸ் ட்ராகன். ஸோ ஆர் ஹேண்ட்ஸ் வர் லிட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி லேர்ன்ட் அ லாட். இட் வாஸ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம், ஹிந்தியில், தெலுங்குல, தமிழில், மலையாளம், ஆல் 4 languages. ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லணுமா? இதில் என்ன ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. அது ஹிந்தியில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும், நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து, சல்மான் கான் சார்லேருந்து, அமீர் கான் சார்லேருந்து, ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே. நீங்கள் கிளைமேக்ஸில் தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்லை அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நன்றி. ஒரு நிமிஷம் குரூப் ஃபோட்டோ. வெங்கட் சார், ரங்கராஜ்.